கருணையின் கடலாம் என் இயேசுவே, உம் கிருபைகளை நினைக்கையிலே என் உள்ளம் முந்தனின் அன்பின் அலைகளால் பொங்கியே எழும்பிடுமே. என் உள்ளம் உந்தனின் அன்பின் அலைகளால் பொங்கியே எழும்பிடுமே. நான் பாடுவேன், கீதம் பாடிடுவேன், நன்றியால் பாடிடுவேன். என் பிராணநாதா உம்மை நான் என்றும் வாழ்த்தி புகழ்ந்திடுவேன். என் பிராணநாதா உம்மை நான் என்றும் வாழ்த்தி புகழ்ந்திடுவேன். உன்னதரே சர்வ வல்லவரே, நீ சுமந்தீரே உம் சிறையில் வியாகுலம் யாவுமே நீங்கி நின் மார்பில் அனுதினம் சாய்ந்திடுவேன். வியாகுலம் யாவுமே நீங்கி நின் மார்பில் அனுதினம் சாய்ந்திடுவேன். நான் பாடுவேன், கீதம் பாடிடுவேன், நன்றியால் பாடிடுவேன். என் பிராணநாதா உம்மை நான் என்றும் வாழ்த்தி புகழ்ந்திடுவேன். என் பிராணநாதா உம்மை நான் என்றும் வாழ்த்தி புகழ்ந்திடுவேன். உன்னத அழைப்பால் என்னை அழைத்தே உம் சொந்த பிள்ளையாக்கினீரே. ஆவியில் நடந்து உம் சுதந்திரமாக்க அபிஷேகம் அளித்தீரல்லோ. ஆவியில் நடந்து உம் சுதந்திரமாக்க அபிஷேகம் அளித்தீரல்லோ. நான் பாடுவேன், கீதம் பாடிடுவேன், நன்றியால் பாடிடுவேன். என் பிராணநாதா உம்மை நான் என்றும் வாழ்த்தி புகழ்ந்திடுவேன். என் பிராணநாதா உம்மை நான் என்றும் வாழ்த்தி புகழ்ந்திடுவேன். துன்பம் சகித்திட கிருபை அளித்தீர் யுவனாந்திர யாத்திரையில். நித்திய ஒளிக்குள் நான் பாத்திரனாக சகிப்பேனே சந்தோஷமாய். நித்திய ஒளிக்குள் நான் பாத்திரனாக சகிப்பேனே சந்தோஷமாய். நான் பாடுவேன், கீதம் பாடிடுவேன், நன்றியால் பாடிடுவேன். என் பிராணநாதா உம்மை நான் என்றும் வாழ்த்தி புகழ்ந்திடுவேன். என் பிராணநாதா உம்மை நான் என்றும் வாழ்த்தி புகழ்ந்திடுவேன். பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான வேளையை தேவரீர் உங்களுடைய சமூகத்தில் வரும்படியாய் பாராட்டி நல்ல கிருபைகளுக்காக நன்றி உள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வலையொலி தேவ செய்தியின் மூலமாக உங்களுடைய சமூகத்தில் வரும்படியாக நீர் எங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்புக்காயும் நன்றி உள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீ திரும்பினாலும் உன்னை சேர்த்துக்கொள்வேன் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே நீர் எங்களோடு கூட பேச போகிற கிருபைகளுக்காயும் நன்றி உள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே நீர் ஜனங்களுடைய இருதயங்களை திறந்து உம்முடைய ஆண்டவரே வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும்படியான கிருபைகளின் தந்திரல வேண்டுமாறும் உடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த வேளையிலும் சோர்ந்து போன ஜனங்களை நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே. உம்மை விட்டு விலகி போனவர்களை மீண்டும் உம்மிடத்தில் திருப்பி கொண்டு வரும். மனமுடைந்தவர்களை ஆறுதல் படுத்தும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டவரே உடைய சித்தத்தில் நிலைத்திருக்கும்படி கிருபைகளை செய்தள்ள வேண்டுமாறும் உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தை வழி நடத்தி இந்த செய்தியின் மூலம் ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரோடு கூட பேச வேண்டுமாறும் உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்தியமானது ஒவ்வொரு இறுதியும் தொட்டு ஒவ்வொருத்தருடைய ஆண்டவரே வாழ்வையும் மாற்றும்படியான கிருபைகளை தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறும் உடைய சமூகம் தொடர்ந்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களும் பிதாவே, ஆமென்.
கர்த்தருக்குள் எனக்கு மிகவும் பிரியமான மெய்விளக்கு நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இதுவரை நீங்கள் மெய்விளக்குக்கு தருகிற எல்லா நல்ல ஆலோசனைகளுக்காகவும் ஜெபங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வர்த்திக்க பண்ணுவாராக. உங்கள் தேவைகளை சந்திப்பாராக. உங்களுடைய கவலைகளையும் கண்ணீர்களையும் மாற்றுவாராக. இந்த மாதத்திலே தேவன் தீர்க்கர் எரேமியாவுக்கு சொன்ன 2 கட்டளைகள், அதற்கு கீழ்ப்படியும் போது கிடைக்கக்கூடிய பல ஆசீர்வாதங்கள் எவை என்பதை நாம் கேட்கப் போகிறோம். செய்தியிலே சொல்லப்படுகிற ஆலோசனைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது தேவன் எரேமியாவுக்கு தந்த அதே ஆசீர்வாதங்களை நமக்கும் தர வல்லவராயிருக்கிறார். செய்தி கேட்போமா? அப்படிங்கிறதுக்கு எரேமியா தீர்க்கதரிசிக்கு சொல்கிற வார்த்தை இது. தீர்க்கதரிசிக்கு சொல்கிற வார்த்தை, நீ திரும்பினால் நான் உன்னை சீர்படுத்துவேன். வாழ்க்கை திசை திரும்பி இருக்கு, திசை மாறிடுச்சு. திசை கொஞ்சம் நேராக போக வேண்டிய வண்டி அப்படி லேசாக டைரக்ஷன் மாறி இருக்கு. அது திரும்பணும். அது திரும்பினா பழைய நிலைக்கு உன்னையே கொண்டு வரும். ஏன் பழைய நிலையில் இல்லை, இப்போ குறைஞ்சி போயிருக்குன்னா போகிற திசை, போகிற எய்ம், எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் என்பதிலே கொஞ்சம் அப்படி மாற்றம் வந்திருக்கு. திசை மாறி இருக்கிறது. நீ திரும்பினால் நான் உன்னை பழைய நிலைக்கு நான் கொண்டு வருவேன். அதாவது முதலாவது நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை பார்க்க வேண்டும். இப்போ ஒரு ஊருக்கு போகிறோம்னா, இப்போ இங்கேருந்து மதுரை போகிறோம்னா, மதுரை இருக்கிற மதுரையை இலக்காக வைத்து வண்டியை ஓட்டி கொண்டு செல்கிறோம். மதுரைக்கு நேராக போகிறதுக்கு பதிலாக கொஞ்சம் ஒரு 10 டிகிரி இங்கே திசை மாறிட்டோன்னு வைங்க, ஸ்ட்ரைட்டாக போனால் ஏர்லைன்ஸில் போகிறோன்னு வச்சு 10 டிகிரி இங்கே லேசாக நீ மாறிட்டின்னா சும்மா ஜஸ்ட்டு 10 டிகிரிஸ்ங்க. அங்கே நீ மதுரை போய் சேர்றதுக்கு பதிலாக எங்கே போய் சேருவேன்னா, அங்கே இருந்துக்கிற 300 மைலுக்கு அங்கே அந்த பக்கம் இருக்கிற எங்கேயோ ஒரு ஊருக்கு போய் சேருவேன். அதேமாரி சந்திர மண்டலத்துக்கு ஒருத்தன் ராக்கெட் அனுப்புகிறான்னா கரெக்டாக அந்த பாதையில் அது போய்கிட்டு இருந்தால் சந்திர மண்டலத்தில் போய் சேரும். இங்கே ஒரு டிகிரி அல்லது 2 டிகிரி வித்தியாசத்தில் பாதை மாறிச்சினாலும் சந்திர மண்டலத்துலேருந்து 1 லட்சம் 2 லட்சம் மைலுக்கு எங்களுக்கு விலகி போய் ராக்கெட் நிற்கும், சந்திரனில் போய் இறங்க. ஆரம்பத்திலேயே ஸ்லைட்டாக தான் திசை மாறின மாதிரி இருக்கும். ஆனால் போக போக வாழ்க்கை நீண்ட பயணத்தில் வாழ்க்கை ரொம்ப தூரம் போயிடும், திசை மாறிவிடும். அதனால் இன்றைக்கி ஆண்டவர் என்ன சொல்கிறார், வாழ்க்கையில் திசை கொஞ்சம் மாறி இருக்கு, கொஞ்சம் கோணம் மாறி இருக்கு, டைரக்ஷன் கொஞ்சம் மாறி இருக்கு, இப்போவே சரி பண்ணிடு, அப்போ பழைய நிலைக்கு வந்துடும். நீ அதை சரி பண்ணலை அப்படின்னா வண்டி எங்கேயோ போய் நிற்கும். அதனால நம்ம வாழ்க்கையின் லக்கு, அதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக வாழ்வது. அது ஒன்று. இன்னொன்று, நம்முடைய வாழ்க்கையின் லக்கு என்ன? ஆண்டவர் அவருடைய சீடர்களுக்கு கடைசியாக கட்டளையிட்டார், நீங்கள் உலகெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள், ஆத்துமாதாயம் செய்யுங்கள் அப்படின்னு ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கார். இது நம்முடைய அடுத்த லக்கு, ஆன்ம ஆதாயம். கிறிஸ்துவை போன்ற வாழ்க்கை, ஆத்ம ஆதாயம். அதை நோக்கி போய்கிட்டு இருந்தால் வாழ்க்கை ஒழுங்காக போகும். மதுரைக்கு போகிற மாதிரி அந்த ஒரே திசை அதை நோக்கி போகணும். இங்கே கோணம் அப்படி லேசாக மாறுச்சுன்னா அது அப்படியே அன்கரெக்டடாக விட்டுட்டோம் அப்படின்னா, இந்த சந்திர மண்டலத்துக்கெலாம் ராக்கெட் அனுப்புகிறோன்னா கொஞ்சம் திசை இதாகுதுன்னா இங்கே கம்ப்யூட்டர் வச்சு அதை சரி பண்ணிக்கிட்டே இருப்பான், அது பாதையை மாற்றி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் கரெக்டாக போய் சந்திர மண்டலத்தில் போய் சேருது. அதை மனதில் வைத்துக்கொள்வோம். இப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் திரும்ப வேண்டும். சேஞ்ச் யுவர் டைரக்ஷன். வாழ்க்கையின் திசையை சற்று நீ மாற்ற வேண்டி இருக்கிறது. திசையை மாற்று. அப்படி மாற்றினீன்னா உன்னுடைய பழைய காலத்தில், ஒரு காலத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா இருந்தேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில்
அப்படி ஆண்டவரை நேசித்தேன், ஆண்டவருக்காக அப்படி வாழ்ந்தேன், அப்படி ஷைன் பண்ணேன், இப்படி என் வாழ்க்கை பிரகாசமாக இருந்துச்சு அப்படிலாம் சொல்லி பேசிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? அந்த பழைய சீருக்கு உன்னை நான் கொண்டு வருவேன். சீர்படுத்துவேன்னா பழைய நிலைக்கு உன்னை கொண்டு வருவேன். இது முதல் ஆசீர்வாதம். திருமணம்னா ஏன் பாதை சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசிக்கு சொல்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியே திரும்ப வேண்டியிருந்தது. இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்னதில்லை, தீர்க்கதரிசிக்கு சொன்னது. ஏன் அவர் திசை எப்படி மாறி இருந்தார்னா 15ஆம் வசனத்தில் பாருங்கள், கடைசி பகுதியை படிங்க. நான் உம்முடைய நிமித்தம் நிந்தையை சகிக்கிறேன் என்று அறியும். அவரு நிறைய பிரச்சனை அவருக்கு வருது. உங்களுடைய என்ன சொல்றாரு? கர்த்தாவே, நீர் அதை அறிவீர், தேவரீர் என்னை நினைத்து என்னை விசாரித்து என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு என் நிமித்தம் நீதியை சரி கட்டும். உம்முடைய நீடிய பொறுமை நிமித்தம் என்னை வாரிக்கொள்ளாது. உம்முடைய நீடிய பொறுமை நிமித்தம் என்னை வாரிக்கொள்ளாதிரும். இப்போ அவர் எப்படி பேசுறாரு பாருங்க. ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் பொறுமையா இருக்குதா இவருக்கு சாதகமா இல்லாம போயிருமா? கடைசியில் நான் ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன். ஆண்டவர் மீது ஆண்டவருடைய பொறுமையே தனக்கு பாதகமாக இருக்கும் என்று பேசுகிறார். ஆண்டவருடைய நீடிய பொறுமையை நினைக்கும் போது ஒரு அவருடைய பிள்ளையாக, அவருடைய தீர்க்கதரிசியாக சந்தோஷப்படணும். ஆண்டவர் இவ்வளோ பொறுமையுள்ளவராக இருக்காரு. ஆனால் இவருக்கு பொறுமையெல்லாம் வேணாம்ப்பா, அவனை தண்டிச்சு என்னையை எப்படியாவது விடு, இல்லாட்டா நான் ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன். உங்களுடைய பொறுமை நிமித்தம் என்னை வாரிக்கொள்ளாகிறோம். ரொம்ப வேடிக்கையான ஒரு கருத்துள்ளவராக அவருடைய மனநிலை மாறிவிட்டது. ஆண்டவருடைய தன்மைகள், அவருடைய பண்புகள் அதெல்லாம் மகிழ்ச்சி ஊட்டுவதற்கு பதிலாக இவருக்கு எரிச்சலை தந்தனர். எரிச்சல் அடைகிறார். பொறுமைன்னு சொல்லி கடைசியில் என் வாழ்க்கையில் கையை வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, இன்னும் என்ன சொல்கிறாரு? இந்த உம்முடைய நாமத்தின் நிமித்தம், உமக்காகத்தான் ஏன் நான் இவ்வளவு நிந்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆண்டவரையே பிளேம் பண்ணுறார். எனக்கு இவ்வளோ கஷ்டம், பிரச்சனை எல்லாம் வருதுன்னா உங்களுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறன்னு முயற்சி பண்ணுறதுனால தானே. எல்லோரும் மாதிரி வாழ்ந்தால் எனக்கு பிரச்சனை கிடையாது. எல்லோரும் மாதிரி நானும் ஒருத்தனாக வாழ்ந்துட்டு போயிடுவேன். ஆனால் இப்படி பேசணும், இப்படி சிந்திக்கணும், பார்வை இப்படி இருக்கணும், உயரிய நோக்கத்தோட வாழ்க்கையை நடத்தணும். அப்படி வாழ முயற்சி பண்ணும்போது கடைசியில் நிந்தையாகி போகுது. எல்லாரும் கேலி பண்ணுறாங்க, எல்லாரும் பிரச்சனையாக்குறாங்க, துன்பப்படுத்துனாங்க, நிறைய கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கு. எல்லாம் உம்மால தான் எனக்கு கஷ்டம், உம்மாலே நான் நிந்தையை சகிக்கிறேன். ஆண்டவர் மேலே அந்த அன்புலாம் போய்விட்டதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் மேலே ஒரு எரிச்சல் வந்து விட்டது. ஆண்டவருடைய அன்பை சந்தேகிக்க தொடங்கி விட்டார். ஆண்டவர் எல்லாம் நல்லா செய்வார், அவர் செய்கிறதெல்லாம் நல்லதுக்கு தாங்கிற நினப்பெல்லாம் போயிடுச்சு. அவர் மனநிலையே மாறிடுச்சு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எரேமியா நீ பெரிய தீர்க்கதரிசி தான், நிலவரம் சரியில்லை, நீ திரும்பு, மறுபடி நீ உன்னுடைய வாழ்க்கை திசையை மாற்று, கொஞ்சம் வழி விலகி இருக்கப்போ உன்னோட சிந்தனை ஓட்டம்லாம் வழி விலகி இருக்கு, நீ சரியான ஒரு சிந்தனைக்கு நீ வர வேண்டும். அதாவது வேதாகமத்தை ஒத்த சிந்தனைக்கு நீ வர வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்லை, இன்னும் பாருங்க, அவர் உமது நிமித்தம் தான் நான் இவ்வளவு நிந்தையை சகிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிலாம் சொல்லிட்டு அவர் நல்ல காரியங்கள்லாம் சொல்றாரு. அடுத்த வசனத்தை படிங்களேன். உம்முடைய வார்த்தையை கேட்ட உடனே நான் ரொம்ப முதல் வசனத்தை ஏற்றுக்கொண்டேன். உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு, இருதயத்துக்கு மகிழ்ச்சியெல்லாம் இருந்துச்சு. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உங்களுடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கு. நான் அந்த வார்த்தையெல்லாம் சந்தோஷமா இது பண்ணேன்.
அப்புறம் அடுத்து தொடர்ந்து நான் சொல்றாரு, பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து கழி கூர்ந்ததில்லை, பரியாசக்காரர் கூட்டத்துல எல்லாம் உட்காரல, தனித்து உட்கார்ந்தேன். தனி உமது நிமித்தம் தான் நான் தனியா போய் உட்கார்ந்தேன். இல்லைன்னா நான் ஜாலியா இருந்திருப்பேன், எல்லாரும் கூடயும் சேர்ந்து என்ன ரொம்ப ஃப்ரீயா இருந்திருப்பேன். ஒரு கட்டுப்பாடு அது இதுன்னு வந்து உமது நிமித்தம் தான் நான் போய் தனியா உட்கார்ந்தேன். மற்ற உலக மக்களோட நான் சேரல. சலிப்பினால் என்னை நிரப்பினீர். கடைசியா எனக்கு என்னையா கிடைச்சிச்சு? சலிப்பு. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கே சலிப்பு, ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்தே அவருக்கு சலிப்பு வந்து விட்டு ரொம்ப கலக்கியல என்ன ரொம்ப அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையே அவருக்கு ஒரு அது மேல விருப்பமே இல்லாமல் போச்சு. சலிப்பு அடைந்த ஒரு மனநிலைக்கு அவர் வந்து விட்டார். வசனத்தெல்லாம் சந்தோஷமா உட்கொண்டாராம். உட்கொள்ளும் போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தேன். தேவனுடைய வார்த்தையை அப்படி படித்தேன். அவிசுவாசிகளை விட்டு பிரிந்து வாழ்ந்தேன். அவங்க கூட போய் உட்காராம தனியாலாம் இருந்து பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதற்காக அப்படிலாம் பிரயாசப்பட்டேன். ஆனால் மிஞ்சினது என்ன? இப்போ சலிப்பு. என்ன உட்கார்ந்தேன், சலிப்பினால் என்னை நிரப்பினீர். இப்போ கடைசியில் எனக்கு மிஞ்சி இருக்கிறது சலிப்பு. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சலிப்பு வந்திருக்கிறதா? அழுத்து போச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கை உனக்கு அழுத்து போயிருக்கான்னு பாரு. ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய காரியங்க ஒரு ஸ்டேஜ் வரை சிலர் கொஞ்சம் லேசாக பின்வாங்குறோன்னு அர்த்தம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் உனக்கு டேஸ்ட் இல்லை, அது உனக்கு பிரியமாக இல்லை, ஆசையாக அதை நீ தேடலை, அது உனக்கு ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்குது, கசப்பாக இருக்குது. என்னடா இது, இந்த தெரியாமல் இதில் வந்திருக்க ரசிக்கப்பட்டு விட்டோம். நீ என்னைக்காவது மனசில் கஷ்டப்பட்டீங்கன்னா உன்னை மாதிரி ஒரு கொடிய துரோகி கிடையாது. ரசிக்கப்பட்டது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? ஆண்டவர் புண்ணியத்துக்கு ரட்சித்திருக்காரு அவருடைய பிள்ளைய. நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. உலக சிற்றின்பங்களை நினைத்து, மற்ற காரியங்களை எல்லாம் உலகத்தில் ஆதாயத்தை நினச்சி, உலகத்தில் வருமானத்தை நினைத்து குறுக்கு வழியில் சம்பாதிக்க முடியல, அது இது பண்ணலை, இது பண்ண முடியலன்னு சலித்து போகிறார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு வேண்டா வெறுப்போடு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இறைமையாக்கு மனநிலை அப்படி ஆகிப்போச்சு. சலிப்பு வந்துருச்சு அவருக்கு. அதனால மனதிலே ஒரு சலிப்பு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நாள் சலிப்பு வரக்கூடாது. அது எப்பவும் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இன்பமாக இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்த மனநிலை அவருக்கு வந்ததுனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? எரேமியாவை பார்த்து, எரேமியா திசை மாறிக்கிட்டே போகிறப்பா திரும்பு, அப்புறம் என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய், இல்லாட்டா பின்வாங்கி போயிடுவேன். இதே திசையில் தொடர்ந்து நீ போய்கிட்டே இருந்தீங்கன்னா பின்வாங்கி போயிடுவேன். என் முகத்துக்கு முன்பாக நிலைத்து இருக்க வேண்டுமானால், நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் உன்னத நிலைக்கு மேன்மையடைந்து செல்ல வேண்டுமானால் என்ன ஒன்று இப்போமே கவனமாக பார்த்து திசை எங்கிட்டு போகுது. இந்த இறைமையின் இடத்துல நான் பார்த்த பாவங்கள், அந்த குறைபாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கான்னு பாருங்கள். ஆண்டவருடைய பண்புகள், நீடிய பொறுமையை குறித்தே அவருக்கு எரிச்சல் வருகிறது. ஆண்டவர் நீடிய பொறுமையாக இருக்கிறது ஒரு தீர்க்கதரிசிக்கு எரிச்சல் ஊட்டுகிறது. அப்போ எவ்வளவு மனநிலை மாறி, ஆண்டவருடைய மனநிலை எப்படி இருக்குது, இவர் மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. அடுத்தது வசனத்தெல்லாம் நான் அப்படி சந்தோஷமாக படித்தேன், அதை தியானித்தேன், அதெல்லாம் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிஞ்சேன். கடைசியில் சலிப்பு தான் வந்து சேர்ந்துருக்கு. வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லாமல் போச்சு, வாழ்க்கை ஒரு மாதிரி கசந்து போச்சு அப்படின்னு சொல்லுகிற ஒரு நிலைக்கு அவர் வந்துருந்தார். தீர்க்கதரிசி சாதாரண ஆள் கிடையாது. அப்படி ஒரு மனநிலை நமக்கு இருக்கான்னு பார்த்து நம்ம மனம் திரும்புவோம். மனம் திரும்பினோம்னா ஆண்டவர்
உன்னதமான ஆவிக்குரிய நிலைக்கு உயர்த்துவார். பின்வாங்கி போகாமல் அவர் முகத்துக்கு முன்பாக நிலைத்து இருக்கும்படி அவர் வைப்பார். பிதாவையும் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பரிசுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உண்மை விட்டு விலகாமல் எப்போதும் உம்மிடத்தில் திரும்பி வருகிற இருதயத்தை எங்களுக்கு தந்திரல வேண்டுமாறு உடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை மீண்டும் நிலைநிறுத்தி உம்முடைய சந்நிதியில் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் நிற்க கிருபை தர வேண்டுமாறு உடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இழிவானதிலிருந்து வெளியேறப்பட்டதை பிரித்தறியும் ஞானத்தையும் உமக்கு பிரியமான வார்த்தைகளை மட்டும் பேசுகிற நாவையும் எங்களுக்கு தாரும். எங்கள் வாழ்க்கையும் எங்கள் சாட்சியும் எங்கள் வார்த்தைகளும் உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த உலகத்தின் வழிகளுக்கு திரும்பாமல் அநேகர் உம்முடைய சத்தியத்தின் இடத்தில் திரும்பும்படி எங்களை பயன்படுத்தும். எங்கள் வாழ்க்கை உமக்கு மகிமையாய் விளங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே. ஆமென்.